அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னை குட்டீஸ் சமையல். இன்றைக்கி சென்னை குட்டீஸ் சமையல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, தேங்காய் பூ நொய் உருண்டைன்னுட்டு இது செய்வோம். அதுதான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னாக்கா, பச்சரிசி. இது ரேஷன் பச்சரிசி தான். நம்ம எந்த பச்சரிசினாலும் செஞ்சுக்கலாம், ரேஷன் பச்சரிசின்னு செஞ்சுக்கலாம். நம்ம சிம்பிளான ஐட்டம் தான். அதான் ஒரு 1/2 கிலோ எடுத்து நான் ஒரு 1 ஹவர் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அடுத்தது வந்து தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நம்ம அந்த மேலே இருக்க அந்த கருப்பெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி பூ மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான், இது லாஸ்ட்டில் தான் இது தேவைப்படும். இது சமைக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு வாசனைக்கு தான், ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதுங்க, அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை உடச்சி இதில் பாகு, அதாவது அது மண் தூசியெல்லாம் இருக்குல்ல, அது நம்ம தண்ணி ஊற்றி வடிகட்டி அது அந்த பாகு தான் நம்ம இதில் ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதுக்கு தான் அந்த உடச்சி வச்சுருக்கேன். ஒரு பிஞ்சு உப்பு நம்ம போட போகிறோம் அதோட. இதுதான் இதோடைய இன்க்ரீடியன்ஸுங்க. இது வந்து நான் 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன் இல்லையா, இந்த தண்ணியை நான் வடிச்சிட்றேன். வடிச்சிட்டு நான் காட்டுறேன் அடுத்தது என்ன செய்யலான்னுட்டு அடுத்தது காட்டுறேன். நான் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே உடச்சி எடுத்துக்கலாம் கையிலேயே. இது நொய் இருந்தால் நம்ம நொய் இந்த மாதிரி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி குருணை மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எடுத்து 1 ஹவர் ஊறிச்சினாலும் பச்சரிசி ஆட்டோமேட்டிக்காக உடைக்க ஆரம்பிச்சோம் நம்ம கையில் இப்படி பண்ணாலே. அது மாதிரி எடுத்து கொஞ்சம் இப்படி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா அது நல்லா இணைஞ்சிருக்கும். சோறு மாதிரி இருக்காது நம்ம வேக வைக்கும்போது. அது நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். அதனால் இது மாதிரி நம்ம கொஞ்சம் இப்படி கையிலே இந்த மாதிரி க்ரஷ் பண்ணோம்னா உடஞ்சிரும் அரிசி. இந்த மாதிரி உடச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா நொய்யாட்டு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை ஓரம் வச்சுட்டு நம்ம அந்த பாகில் வந்து இந்த வெல்லத்தில் வந்து நம்ம மண் இருக்கும் இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதை நம்ம வந்து வடிகட்டி ஊற்றிடணும். அவ்வளோதான். இது பாகு பதம் இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த அரிசி வந்து 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன்னா 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இப்போ ஒரு டம்ளர்னா நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கனாக்கா இப்போ வந்து தண்ணி எவ்வளோன்னா 1க்கு 3 பங்கு தண்ணி. 1 டம்ளர் அரிசினா 3 பங்கு தண்ணி. அதுதான் இதோடைய அளவு. அந்த அளவு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இது வந்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்ப்போம். இப்போ நான் வந்து 1க்கு 3 பங்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேருந்து தான் நான் இப்போ வந்து வெல்லத்துக்கு ஊற்றிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துப்போம். கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ பாகு நம்ம எடுத்துப்போம். இது பாகுல அது கரையட்டும். நம்ம இப்படியே அடுப்பில் வச்சு இப்படி இருந்தாலும் கரைஞ்சிரும். கரைஞ்சிட்டா நம்ம வடிகட்டி நம்ம ஏலக்காய்லாம் போட்டு நம்ம அந்த அரிசியை வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இந்த வெல்லம் கரைஞ்சி வரட்டும். இப்போ வெல்லம் வந்து கரைஞ்சி வந்துடுச்சு. நம்ம இப்போ வடிகட்டி அரிசியோடு சேர்த்துப்போம். இப்போ இதை வடிகட்டி சேர்த்துப்போம். இதில் உள்ள டஸ்ட்டு வரனால தான் கரைச்சி வடிகட்டுறோம். எதை செஞ்சாலும் நம்ம இந்த வடிகட்டி யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். அந்த வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டி விட்டு ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து அளந்து வச்சுருக்கேன் இல்லையா, 1க்கு 3 தண்ணி. அந்த இப்போ அது வெல்லத்தில் போட்டுட்டு மீதியை இதில் நம்ம தனியாக வச்சுருக்கேன். இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இந்த 4 ஏலக்காவை இதில் போட்டுடலாம். ஏலக்காய் தேவைப்பட்டால் சேர்த்துங்க, இல்லைன்னா வெறுமனே கூட நம்ம செஞ்சுக்கலாம். உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை கரைச்சிட்டு இப்போ இதை மூடி வச்சு அந்த வேகிற அளவுக்கு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துப்போம். அரிசி வேகணும். வெந்த பிறகுகிட்ட வேலை முடிஞ்சிடுச்சு. அதோட அடுப்பில் சமைக்கிற வேலை ஒன்றும் கிடையாது. அடுத்தது அந்த தேங்காய் பூ போட்டு உருண்டை பிடிக்கிற வேலை தான். உருண்டை பிடிச்சிட்டு தேங்காய் பூ மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான். அது அடுத்தது நான் காட்டுறேன். இது வேக வச்சு எடுத்துக்கலாம் அரிசியை. இப்போ குக்கர் மூடியை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஏன் உப்பு போட்டோம்னாக்கா அது ஸ்வீட்டுக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் உப்பு போட்டு சேர்க்கும்போது அந்த இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இல்லைன்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து இனிப்பு போட்டாலும் அது சீராக தான் இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டே இருக்காது, அது மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம ஒரு பிஞ்சு எது இருந்தாலும் ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு போடுறது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் நம்ம இப்போ இது வந்து மூடியை போட்டுட்டோம், விசில் போட்டு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம வெல்லம் அரிசியெல்லாம் போட்டு வேக வச்சோம் இல்லையா, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா எல்லாம் கரெக்டாக வந்துருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா இதை ஆற வைக்கணும். ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிக்கிற வேலை தான். இதை நான் ஆற வச்சு எடுத்துகிட்டு வரேன், எப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது. இப்போ இந்த நொய் உருண்டை வந்து ஆற வச்சோம் இல்லையா, இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம இது வந்து இது மேலேயே கூட அந்த தேங்காய் பூவை போட்டு கூட அப்படியே ஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த உருண்டை பிடிச்சி அந்த தேங்காய் பூவில் உருட்டி கொடுத்தோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க விரும்பி. அதுக்கு தான் நம்ம சும்மா ஒரு உருண்டை பிடிச்சி இப்போ வைக்க போகிறேன். அது கொஞ்சம் கையில் ஒட்டாததுக்கு கொஞ்சோண்டு நெய் எடுத்து லைட்டாக அப்படியே இதை தடவிக்கணும். இதை எடுத்து இப்படி உருட்டிட்டு இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டு இப்போ இந்த தேங்காய் பூ வந்து இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்படி தூவி விட்டுக்கணும். தூவி விட்டுட்டு இந்த உருண்டை இதில் போட்டுக்கணும். போட்டு இது மேலே ஒரு தூவி கொஞ்சம் தூவிக்கலாம். இதை என்ன பண்ணலாம், இப்படி உருட்டிக்கணும். இப்படி உருட்டும் போது அதில் அந்த தேங்காய் பூவெல்லாம் ஒட்டி வந்துடும். ஒட்டிச்சுனாக்கா இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் அப்படி எடுத்து வச்சுக்கணும். இது பசங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு, அது விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பூ எடுத்த மாதிரி இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி இந்த தேங்காய் பூவில் உருட்டி வச்சுக்கணும். இவ்வளோதான். தேங்காய் பூ நொய் உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு வந்தது. எப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.